அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் மீசையை வந்து நல்லா அப்படி முறுக்கி விட்டுக்குங்க. முறுக்கி விட்டு நல்லா என்ன பண்ணுங்க, இப்படி கீழே இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மூசையை முறுக்கி விட்டு கொஞ்சம் இப்படி வந்து இப்படி கெத்தாக வச்சுங்க. ஏன் அப்படின்னா, ஆனந்த் சீமான் அவர்கள் ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறார். அந்த செய்தி கேட்டோன்னே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி அப்படின்னா, சீமானுக்கு ஏது காசு, பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு, அந்த காரோட மதிப்பு 1.5 கோடி ஆச்சு. எப்பட்றா வாங்கினாரு? சீமான் நிலம் வாங்கியிருக்காரு, அதோட மதிப்பு 16 கோடி. எப்பட்றா வாங்கினாரு? சீமான் வீடு வாடகைக்கு 4 லட்ச ரூபாய் எப்பட்றா கொடுக்குறாரு? சீமான் உழைக்காமல் திங்கிறாரு அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான். எங்கள் அண்ணன் சீமானு எல்லைக்கே படத்தை நடித்ததுக்கே 1.5 கோடி சம்பளம் வாங்கினார்றா. இப்போ தான் விசாரித்தேன், அண்ணன் சீமான் வந்து எல்லைக்கே படத்தில் வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கன்னு. 1.5 கோடியா, 1.5 கோடி. கேட்டுங்க, எங்கள் சீமான் யார் தெரியுமா? உழைச்சி சாப்பிட்றா. நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் உழைச்சி சாப்பிட்றவங்கடா. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் முப்பாட்டன் முருகன் கேரக்டரில், கொஞ்சம் மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டே சொல்கிறேன், முப்பாட்டன் முருகன் கேரக்டரில் அடிக்கிறார்ல, அதுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 5 crores. இதை கேட்டோடனே பல பேர் 1க்கு போவாங்க, சில பேர் 2க்கு கூட போவாங்க. அதுவும் டிவிகே காரங்கெல்லாம் கதறி கதறி அழுவாங்க. சீமானை வந்து திரையில் தேடாதீங்கனாலே அவரே திரையில் நடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு திறன்நிதியில் சீமான் வாழ்கிறாரு. சீமானுக்கு எப்படி கார் வந்துச்சு, சீமானுக்கு எப்படி நிலம் வந்துச்சு, சீமானுக்கு எப்படி வந்து வீடு வந்துச்சுப்பாங்க, வீட்டில் வாடகை வீட்டில் எப்படி வாடகை இருப்பாங்க. அப்போ சீமானை நடித்து சம்பாதிக்க அப்படின்னா, சீமான் நடித்து சம்பாதிக்கிறாரா அப்படிம்பாங்க. கதறிக்கிட்டே இருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் அண்ணன் சீமானு படத்தில், சினிமா படத்தில் கதையின் நாயகனாக நடித்து சம்பாதிக்கிறாரா, முருகன் நடித்து சம்பாதிக்கிறாரா. அதாவது இந்த வீடியோவில் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆனந்த் சீமான் அவர்கள் ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்தில் கதையின் நாயகன் நடிக்கிறார். அது ஒரு சம்பவம், சிறப்பான சம்பவம் வந்து இருக்குது. என்னடா இவங்க சொன்னாங்கல்ல, என்ன சீமானை வந்து திரையில் நடிக்க போயிட்டார் அப்படின்னு. நடிக்கட்டுங்க. ஏன்னா சீமானை வந்து மக்கள் பிரச்சனைக்காக இந்த 15 வருஷம் ஓடிட்டார். அப்படி ஓடினப்போ அந்த மக்கள் அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ஃபுல்லாக நிராகரிச்சிட்டாங்க. அதாவது அவரால் எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ, அவர் வந்து பர்சனலாக இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி பல கோடி சம்பாரிச்சிருக்கலாம், பல கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டார். அப்போலாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக போகிறான்னா, இந்த மக்கள் என்ன பண்ணுறான், சீமானத்துக்கு தோற்று போனால் 0.04% கொடுக்குறான். அப்போ என்ன, அது மட்டும் இல்லாமல் கெட்ட பேர் வேறு. சீமானுக்கு பென்ஸு கார் எப்படி வந்துச்சு, சீமானுக்கு வீடு, சீமானுக்கு எப்படி வந்து நிலம், சீமானுக்கு எப்படி 16 கோடியில் எப்படி நிலம் அப்படிம்பானுங்க. அதான் சீமான் பார்த்துட்டாரு, தன்னுடைய பாதையை மாற்று, நான் வசதியாக வாழணும், அதான் முக்கியம். வசதியாக மக்கள் போராட்டம் பண்ணுவான், போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம், நான் வசதியாக வாழணும், எனக்கு 2 பிள்ளை இருக்குது, பிள்ளைய வந்து பார்க்கணும். அப்போ என்ன பண்ணு, நடி, சம்பாரி, பொண்டாட்டி பேரெலாம் நிலத்தை வாங்கி வீட்டை கட்டு. 15 வருஷமாக நம்ம வந்து மக்களுக்காக போராடி என்ன பண்ண, திறன் நிதினாங்க. போயிட்டார்றா சீமான் நடிக்கட்டும். அது நல்ல கேட்டு நடிக்கட்டும். முப்பாட்டன் முருகனாக நடித்தா செய்யன் படத்தில் 5 கோடி சம்பளம் வாங்கிட்டு முப்பாட்டன் முருகனாக சீமான் நடித்தா நம்மளுக்கு தாண்டா பெருமை, நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு தான் பெருமை. வரலாறுல எழுதுவாங்க இல்லை, முப்பாட்டன் முருகனாக சீமானை நடிச்சிட்றா அப்படின்னு. ஆளை பார்த்தீங்கல்ல, 6 பேக்லாம் வச்சு என்னமோ 15-16 வயசு இளம் வயசு சிட்டு மாதிரி ஆகிட்டாப்புல. நம்மளாம் வந்து அவர் பல எக்ஸசைஸுகளை வந்து இப்படிலாம் போட்டு கால்லாம் போட்டு இறுக்கி உடம்பெல்லாம் இறுக்கி டயட்லாம் இருந்து அப்படிலாம் இறுக்கி உடம்பு வந்து முறுக்கி 6 பேக் கொண்டு வந்துட்டார். நம்மளாலாம் முடியாது. அப்படி உழைச்சி சம்பாதிக்கிறா எங்கள் அண்ணன் சீமான். உழைக்காமல் சாப்பிட்றாருன்னு சொன்னீங்க இல்லைடா, எங்கள் அண்ணன் உழைச்சி உடம்பை வந்து ரணமாக்கி உடம்பை வந்து பட்னி போட்டு அப்படி 6 பேக் வச்சு அப்படி முருகன் மாதிரி நடித்து எங்கள் அண்ணன் சம்பாதிக்கிறாரா பொய்யால். அப்போ நம்மளுக்கு என்ன பெருமை தானே. போடு, இடைத்தேர்தலில் சம்பவம் இருக்குது, அதுக்கு பதிலாக தான் எங்கள் அண்ணன் இடுமான கார்த்தியும் சாட்டை துரைமுருகனையும் அண்ணன் ஹுமாயூன் போன்றவர்களை களத்தில் எங்களை மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு நீ போய் நடினா சம்பாதினா. அதே மாதிரி தான் இப்போ ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படம், சூப்பர் படம். இது என்னென்னா, சுசீந்திரன் அப்படிங்கிற டேரக்டர் வெண்ணிலா கபடிக்குள்ளே எடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு அக்மார்க்கு தரமான, எப்படி இந்த டேரக்டர் சூப்பராக படம் எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் நம்ம சுசீந்திரன் அவர்கள். அதே மாதிரி சாந்தனு அவர்கள் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. இதில் அண்ணன் சீமானு ஹீரோ தான். இது என்னென்னா ஒரு கைதியின் டைரி பழைய படம் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். அதில் என்ன கதை வரும் அப்படின்னா, அப்பா கமல் மகன் கமல் 2 கமல் இருப்பாங்க. இதில் எப்படின்னா அந்த 2 பீரியடு வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மோசன் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போலீஸை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து வரும்.
அந்த சீனு எதனால் வருது அப்படின்னா, அந்த பழைய கைதியின் டைரியோட கதை என்ன அப்படின்னா, அப்பா கமல் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மனைவி ராதா, இந்த பையன் சின்ன பையனாக இருப்பான் கமல், சின்ன கமல். அப்போ என்னென்னா அங்கே ஒரு அரசியல்வாதி இருப்பார். அந்த அரசியல்வாதிக்கு அப்பா கமல் வந்து தீவிர தொண்டனாக இருப்பார். அப்படி இருக்கும்போது தன் தொண்டனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுவாரோ அந்த அரசியல்வாதி வந்து கெடுத்துருவார். கெடுத்தது மட்டும் இல்லை, அங்கே தான் அது கதையே. கெடுத்துட்டு அந்த அரசியல்வாதி ப்ளஸ் வந்து போலீஸு, ஒரு டாக்டர், இவங்க 3 பேர் சேர்ந்து கமல் மேலே பழி போட்டுருவாங்க. பொண்டாட்டியை அந்த மாதிரி கற்பழித்தது இந்த அரசியல்வாதி கற்பழிச்சிருப்பாங்கன்னா பொண்டாட்டியை கமலே கொண்ட மாதிரி பழிய போட்டுருவாங்க. அப்போ கமல் என்ன பண்ணுவார், இந்த 3 பேர்த்தையும் வந்து கொலை பண்ணுவார். அந்த படத்தில் அப்பா கமல் பேர் வந்து டேவிட், ஆமாம். மகன் கமல் பேர் வந்து ஜோசப். என்னடா டேவிட் ஜோசப்ங்க பேர். அப்போ அந்த டேவிட், அப்பா டேவிட் வந்து என்ன பண்ணுவார், ஒரு கைதியின் டைரி, அவர் சிறைக்கு போவார். அப்புறம் சிறையிலேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து இந்த 3 பேர்த்தையும் கொள்கிறாரு. அதில் தான் ட்விஸ்ட்டு. இந்த 3 பேர்த்தையும் காப்பாற்றுறது யார் அப்படின்னா மகன் கமல். மகன் கமல் வந்து போலீஸில் இருப்பார். இவர் வந்து அப்பா கமல் வந்து இவங்க 3 பேர்த்தையும் கொலை பண்ணலான்னு போகும்போது மகன் கமல் வந்து இவரை என்ன பண்ணுவார், பிடிக்கலாம் அப்படின்ட்டு போவார். அதுதான் அந்த படத்துடைய ஒரு கதை. விறுவிறுப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அமிதாப் பச்சனை வச்சு ஆக்ரி தஸ்தா அப்படின்னு அந்த பேர், இதை படுத்திங்கன்னா தெரியும், ரீமேக் பண்ணியிருப்பாங்க. தமிழில் வந்து செம ஹிட்டு. இது பாக்கியராஜ் அவருடைய கதை. ஐயா பாரதிராஜா அவர்கள் வந்து அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இப்போ என்னென்னா அதை வந்து மகன் பாக்கியராஜ் அவருடைய மகன் வந்து சாந்தனு ஹீரோ வச்சு அண்ணன் சீமான் அவர்களை அந்த அப்பா கேரக்டரில் டேவிட் கேரக்டரில் நடிக்க வைக்கிறாங்க. சுசீந்திரா அவரும் நடிக்க வைக்கிறாரு. அண்ணன் சீமான் நடிக்கிறார். இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் வெளியிட்டிருக்காரு. இப்போது எனக்கு என்ன ஒரு இதுனா, இது சேவன் படத்தில் 5 கோடி சம்பளங்கிறது நம்ம அன்னைங்க சொன்னாங்க. அதே மாதிரி இதுலேயும் 1.5 கோடி சம்பளம் எல்ஐகேல வந்து கொடுத்தாங்க. சீமான் நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதான் சீமானை வந்து நடிச்சாகணும் சொன்னால் தான் அவங்க வந்து அப்படி சீமானை அந்த கேட்டில் நடிக்கணும் அப்படின்னு இருக்கும். அதனால டேரக்டர்ஸ் நடிக்க சொல்லுவாங்க. சம்பளம் பல்காக கொடுப்பாங்க. 1 கோடினா எவ்வளோ, 100 லட்ச ரூபா. அப்போ 1.5 கோடினா 150 லட்ச ரூபா அந்த படத்துக்கு சம்பளம். இந்த படத்துக்கு சேவன் படத்துக்கு 500 லட்சம் சம்பளம். 5 கோடினா 500 லட்சம் தானே. இந்த படத்துக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் வாங்கினாலும் 100 லட்சம், 1 கோடி வாங்குவார். சீமான் உழைச்சி சாப்பிடல திறன் நீதியில் திருடுறாரு, திங்கிறாரு. பாடுறா சீமான் மனைவி கைல்வெளிக்கு எப்படி அந்த 25 ஏக்கர் நிலம் வந்துச்சு, சீமானுக்கு எப்படி வந்து அந்த பென்ஸ் காரை வந்துச்சு, சீமானுக்கு எப்படி அந்த நிலம் வந்துச்சு, எப்படி தாண்டா வந்துச்சு, உழைச்சி சம்பாதிக்கிறாரா. இதில் இந்த ஜனநாயகன் படம் போச்சு. என்னென்னா இந்த 1.5 கோடி சம்பளம், 5 கோடி சம்பளத்துக்கு நம்ம பெருமையாக பேசுகிறோமே, உடனே அவங்க எங்கள் அண்ணன் 200 கோடி சம்பளம் வாங்கி என்ன பிரயோஜனம். ஜனநாயகன் படம் ஃப்ளாப்பு. ஜனநாயகன் படத்தோட பட்ஜெட்டு ஆன்லைனில் 350 கோடி இருந்து 500 கோடி போட்டிருக்குது. ஆனால் 500 கோடி சொன்னாங்க. தாவிக்காரங்க பூரா 500 கோடின்னு தான் சொன்னாங்க. சரி 350 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட கலெக்ஷன் எவ்வளோ தானா, பாக்ஸ் ஆஃபீஸ் பிரேக் டவுன் இந்தியா நெட் கலெக்ஷன் 185 கோடி ரூபா தானே. அது மாதிரி இந்தியாவில் கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னா 122 கோடி ரூபானா. ஓவர்சீஸில் வந்து 93 கோடி ரூபா. வேர்ல்டு வைடாக 315 கோடி ரூபா தானே. ஆனால் பிளாப்பு. காஸ்ட் எவ்வளோ, 350 to 500 கோடி. இப்படி ஒரு ஃப்ளாப் படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்கினா அவருக்கு சம்பளம் 200 கோடினா என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். உடனே அவங்க சொல்லுவாங்க சீமான் நடிக்கிறது நடிச்சிட்டாரு. சீமான் ஒன்றும் திரையிலேருந்து அரசியல் கொள்ளடா, தரையில் உன் மீனவனை என் மீனவனை அப்படின்னு பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அரசியலுக்கு வந்தவர். அதெல்லாம் இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது, சீமான படத்தை நடிக்காதுன்னு சொல்லி இவங்க விமர்சனம் வைப்பாங்க. வைங்களா, எதுக்குடா அந்த மக்களுக்காக நாங்கள் வந்து சீமான 16 வருஷம் போதும்டா, அவர் கொஞ்சம் புள்ள குட்டியும் பார்த்து கொஞ்சம் காசு சேர்க்கட்டும், எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்ல. சீமானுக்கு எதிராக திறன் காசு சீமானுக்கு எதிராக காரணம் சம்பாதிக்கிறாரா வாங்குறாரா அப்படின்னு நம்ம கெத்தாக சொல்லுவோம்ல. அதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.